சொல்லுவார். ஆமென். ஆகவே கூட நாங்கள் பிரசவம் பண்ணப்பட கூட வைராக்கியமாக இருக்கிற கர்த்தருடைய சோதனை கொட்டியாக தான் இருக்கும். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஓகே, அது சொல்றது போல ரட்சிப்பு நம்ம கையில் இருக்குது. என்ன நடந்தாலும் அவ்வளோ தான் போக போகிறோம். ஆகவே மீதி எல்லாம் 2 ஆகலாம். எல்லாம் சொல்லுங்க ஆமென் சொல்லி. மீதி எல்லாமே 2 ஆகுதான். ஆக மட்டும் தான் சொல்லிட்டு நிற்கிறேன். ஓகே, நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் லேட்டாக போச்சு. வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்துப்போம். கண்களை மூடி ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவசரப்பட வேணாம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக, அதிலே நாங்கள் பலன் கொள்ளத்தக்கதாக தேவன் தாமே எங்களுக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்திலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் கூடி வந்திருக்கிறது பெரிய காரியம். ஏன்னால் பெரிய தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கவும், பெரிய தெய்வத்தினுடைய சத்தத்தை கேட்கவும், எங்கள் அன்றாட வாழ்விலே நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்கவும் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு உதவி செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி, உங்களுடைய கட்டளைகளுக்காயும் நன்றி. உம்மை குறித்த அறிவை இந்த பைபிளில் எழுதி வைத்திருக்கிறதற்காகவும் நன்றி. பரிசுத்த ஆவியான தேவனே, எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறவரை இந்த வார்த்தைக்கு உயிர் தாங்க ஆண்டவரே. வேறு சொல்லுது, ஆவியை உயிர்ப்பிக்கும் மாம்சமும் ஒன்றுக்கும் உதவாது. அந்த வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஏனால் பரிசுத்த ஆவியானவரால் தான் இந்த வேத வசனங்கள்லாம் அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஆவியானவர் நம் மத்தியிலே ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியோடு சம்பந்தப்படுத்தி காண்பித்து எங்கள் வாழ்விலே ஒரு நன்மையை, ஒரு கிருபையை கொண்டு வருவார்கள். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, நன்றி. ஆமென். கொஞ்சம் நான் சொன்ன வழக்கை போல கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்க்கறதுக்கு ஓகே, ஆனாலும் அது ஆண்டவர் உதவி செய்வார். ஆகவே நான் சொன்னது போல நாங்கள் அபிஷேகத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். Nous sommes en train d'étudier et d'apprendre au sujet de l'onction du Saint-Esprit. பல காரியங்கள் நாங்கள் பார்த்தோம். On a vu pas mal de choses à ce sujet. அது திரும்ப நான் பார்க்காதபடிக்கு, en sorte que nous ne revoyons pas les mêmes choses. ஒரு அந்த போன முறை நான் சொன்ன ஒரு காரியத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். Je souhaiterais appuyer sur une chose qu'on a vue la dernière fois. நன்றி ஆயா, நன்றி தகப்பனே. ஓகே 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 தேங்க்ஸ். ஓகே, போன முறைக்கு முதல் முறை நான் சொன்னேன், அபிஷேகத்தை பெற முதல் நாங்கள் தந்த பரிசுத்தாவியானவருக்கு உண்மையாய் நாங்கள் வாழ்ந்தால் தான் அபிஷேகத்தை தேவன் நமக்கு தர முடியும். Pas la dernière fois, mais la fois d'avant, j'avais dit qu'avant de recevoir l'onction du Saint-Esprit, il faut que nous soyons vrais et sincères devant le Saint-Esprit. ஆகவே நாங்கள் பார்த்தோம், அதாவது தந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்ம ஆராதிக்க பார்க்கிறோமா? Nous avons vu également, est-ce que nous adorons en sincérité et en vérité avec le Saint-Esprit qui nous a été donné? தந்த ஆவியானவரை கொண்டு சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு இந்த சத்தியத்திலே பலப்பட எங்களை அர்ப்பணித்திருக்கிறோமா? Est-ce que nous apprenons la parole de Dieu? Est-ce que nous nous fortifions dans la parole de Dieu avec le Saint-Esprit qui nous a été donné? தந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இயேசுவை மகிமைப்படுத்த நாங்கள் புத்தகங்களை வாசித்தோ, பைபிளை வாசித்தோ அவரை மகிமைப்படுத்த நாங்கள் பார்க்கிறோமா? Est-ce que nous lisons la Bible ou nous lisons des livres et menons une vie en sorte de glorifier Jésus par le Saint-Esprit qui nous a été donné? தந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுடைய ஜெப வாழ்வை நாங்கள் இன்னும் கட்டி எழுப்புகிறோமா? Est-ce que nous élevons notre vie de prière également jour après jour par le Saint-Esprit qui nous a été donné? தந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நடத்துகிறோமா அல்லது மாமிசத்தை நாங்கள் வழிநடத்த எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோமா? Faisons-nous toutes ces choses et nous conduisons-nous selon le Saint-Esprit ou vivons-nous plutôt dans notre chair? தந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாங்கள் பரிசுத்தத்திலே குறைவுபடும் போது கண்டித்து உணர்த்தப்பட்டு நாங்கள் பரிசுத்தமாய் வாழ நாங்கள் முயற்சி பண்ணுகிறோமா? Lorsque nous manquons de sainteté dans notre vie, est-ce que nous essayons justement d'être exhortés et édifiés par ce Saint-Esprit et de changer cette chose-là dans nos vies? தந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு மாமிசத்தை சிலுவையிலே அறைந்து ஆவியின் கனிகளை நாங்கள் வெளிப்படுத்த எங்களை அர்ப்பணித்திருக்கிறோமா? Et est-ce que nous crucifions notre chair par ce même Saint-Esprit qui nous a été donné sur la croix et dévoilons-nous les fruits de l'Esprit dans nos vies? வேதம் சொல்லுகிறபடி வலதுபுறம் இடதுபுறம் திரும்பும் போது இதுதான் வழி என்று சொல்லுகிற மனசாட்சியின் சத்தத்தை ஆவியானவர் மூலமாக கேட்டு அந்த மனசாட்சிக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா?
Comme la Bible dit, lorsque tu te tourneras à droite ou à gauche, je te dirai quel est le chemin. Et entendons-nous notre conscience aujourd'hui à travers le Saint-Esprit pour se conduire selon cela. ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் அது விசேஷமாய் அந்த துக்கப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தைக்கு முன்னுக்கு பின்னுக்கும் வாயின் வார்த்தைகளை அதிகமாக பேசியிருக்கிறோம். வாயின் வார்த்தைகளை காத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுத்தாமல் அவர் சந்தோஷமா நம்ம வைத்திருக்கிறோமா? Est-ce que nous réjouissons le Saint-Esprit qui vit en nous ou est-ce que nous l'attristons aujourd'hui par les paroles qui sortent de nos bouches, comme le dit la Bible? ஆவியாக அவித்து போட வேணாம்னு சொல்லி இருக்குது. ஆகவே தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணுகிறோமா? அது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனம் எல்லாத்தையும் நாங்கள் நம்பக்கூடாது. அதை ஆராய்ந்து இது சரியா பிள்ளையான்னு நாங்கள் அதை தீர்மானித்து எடுக்கும் பொழுதுதான் ஆவியை அவிக்காமல் இருக்கிறோம். Est-ce que nous égarons, nous faisons naufrage de ce Saint-Esprit, nous en lui faisons mal et en ne se conduisons pas selon sa parole? Et à ce moment-là, à quel point nous réalisons les prophéties qui nous ont été données dans la Bible? நல்லா கவனிங்க, தீர்க்க தரிசனம் அற்பமா எண்ணக்கூடாது. Nous ne devons pas prendre à la légère les prophéties de la Bible. De la même manière, tu ne dois pas prendre à la lettre toutes les prophéties qui t'ont été données dans la Bible. Comme le pasteur a dit la dernière fois, nous n'avons pas de pape. பரிசுத்தாவின் துணையோடு கூட வேத வசனத்துக்கு ஒப்பிட்டு பார்த்து அது சரியா பிள்ளையான ஆராய்ச்சி பார்க்காம நீங்க தீர்க்கதரிசனம் நம்புனா நீங்க ஆவியை அவிச்சு போடுறீங்க. Quelle que soit la personne qui te parle ou qui te prophétise, qui te donne une prophétie, à l'aide du Saint-Esprit, il faut que tu puisses la comparer à la parole de Dieu, à la Bible, pour voir si c'est vrai ou pas. டிவியை திறந்தா தீர்க்கதரிசனம் சொல்றதா Lorsque tu allumes la télé aujourd'hui, tu te rendras compte que plus que les gens qui prêchent, tu verras plus de gens qui prophétisent aujourd'hui. Certains disent également à travers ces prédications et la télé, selon la voix du Saint-Esprit, dans les jours qui arrivent, nous allons vous dire comment Dieu va diriger le monde. Mais en réalité, ces gens-là n'ont pas besoin de t'apprendre quoi que ce soit, car la Bible te dit exactement ce qu'il va se passer exactement. Le seul médiateur entre l'homme et Dieu, c'est seulement Jésus-Christ. Nous n'avons pas besoin de médiateurs tels ces pasteurs qu'on voit à la télé ou quel que soit l'être humain qui devra se mettre entre toi et Dieu. உங்கள் ஒவ்வொருவருடைய பைபிள் இருக்குது, ஒவ்வொருவருக்குள்ளே ஆவியானவர் இருக்குது. ஆகவே பழைய ஏற்பாடு மாதிரி தீர்க்கதரிசனம் போய் அவன்கிட்ட போய் அந்த தீர்க்க குறி சொல்ல கேட்கிற மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. Je ne rabaisse pas les serviteurs de Dieu, mais je te dis tout simplement que tu as la Bible aujourd'hui entre tes mains et c'est le chemin qui te mènera à Dieu. Tu n'as pas besoin d'aller voir les êtres humains, les pasteurs ou les prophètes comme dans l'Ancien Testament pour qu'ils puissent t'adresser une parole pour t'orienter. La Bible te suffit aujourd'hui. Donc soyons très attentifs là-dessus. இன்னைக்கு பலர் என்ன பயப்படுறாங்கன்னா ஒரு பெரிய தீர்க்கத்தை ஊழியக்காரர் இதை சொல்லிட்டார் அப்ப நாங்க அதை செஞ்சிடணும். Nombreux aujourd'hui ont la peur ou la crainte en se disant bon bah cette personne-là est un grand pasteur et il a dit cette prophétie donc on doit le faire pasteur, je dois me plier à la parole de ce serviteur de Dieu. வேதம் தெளிவா சொல்லுது, ஆராய்ஞ்சு பார். Mais la Bible te dit exactement ce que tu dois faire et examine-la et étudie-la, c'est largement suffisant. உன் ஆவிக்கும் இந்த வார்த்தைக்கும் உண்மையா இருந்தா நீ ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. Si la parole que t'adresse l'être humain te paraît vraie selon la Bible et selon ton esprit, accepte-la, sinon tu n'es pas obligé de l'accepter. Soyons alarmés là-dessus. N'oubliez pas que ceux qui ont été connus et prédestinés par Dieu vivent également, peuvent passer dans des moments de séduction et donc soyez vigilants à ne pas être séduits. Nous vivons dans les jours où le diable également est capable de faire descendre le feu du ciel. C'est pourquoi moi-même je ne consacre pas énormément de temps à tout ce qui est les miracles et les prodiges, mais plutôt à une vie dans la sainteté. Je ne dis pas que les miracles n'existent pas, mais la Bible dit que le diable également est capable de faire des miracles. Donc soyons très attentifs là-dessus aujourd'hui. Soyons vigilants afin de marcher dans un chemin qui est saint. Si tu es quelqu'un qui apprécie ou qui veut énormément les miracles dans ta vie, tu peux très vite être séduit plus qu'une autre personne.
ஒரு அற்புதம் நடக்காட்டியும் என்னால இந்த பைபிளை கொண்டு மனமகிழ்ச்சியா என்னால வாழ முடியும். Sans même avoir vu aucun miracle dans ma vie, je sais que je peux me réjouir en vivant tout simplement de la parole et de la Bible. யோசிச்சு பாருங்க, இப்பதான் எனக்கு மிகப்பெரிய அற்புதம் தேவை. Alors que si tu réfléchissais bien, c'est aujourd'hui que j'ai besoin d'un grand miracle pour moi-même dans ma vie. ஒரு 95% கண் தெரியுது இல்ல. À 95%, je ne vois pas d'un œil. இப்போ அநேகர் நினைப்பாங்க, ஐயோ ஒரு அற்புதம் நடந்தா இப்படி இருக்கும். Et beaucoup d'entre vous pourriez penser peut-être, mais ça serait bien qu'il se passe un miracle pour le pasteur. நானும் ஜெபிக்கிறேன் அற்புதத்துக்காக. Je prie également pour ce miracle. ஆனால் இதை வாசிக்கிறதுக்கு பரிசுத்தமா வாழ்றதுக்கும் நான் கொடுக்குற அந்த நேரமும் அந்த சந்தோஷமும் இந்த அற்புதம் நடந்தா கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. Mais le temps que je passe à lire la Bible et à vivre une vie agréable à Dieu et à puiser ma joie dans cette manière de vivre, je ne pense pas qu'elle puisse être comparable à ce miracle que je veux dans ma vie. தேவராட்சியத்தை ரீதியை தேடும் போது மீதியெல்லாம் கொடுக்கப்படும். Lorsque tu recherches le royaume et la justice de Dieu, la Bible dit que tout te sera donné par-dessus. அதுல அந்த கொடுக்காட்டை அர்த்தம், அதுல ஏதோ நன்மை வச்சிருக்காங்க. Et si même Dieu ne te l'a pas donné à ce moment-là, ça veut dire qu'il y a une raison où il y a un bien pour toi pour que Dieu ne te le donne pas aujourd'hui. அற்புதங்களை விட அற்புதம் செய்கிற அந்த ஆண்டவரை நாம ஆராதிக்கணும். Au-delà des miracles, apprenons à adorer ce Dieu lui-même qui opère ces miracles. ஆமென் சொல்லுங்க. Amen. ஆரம்ப காலங்களிலே எங்களை அந்த அந்த அற்புதத்துக்கு நேரா, சுகத்துக்கு நேரா, பணத்துக்கு நேரா நடத்தினபடியா இன்னைக்கு நம்மால அற்புதம் இல்லாம தேவன்ல மனமகிழ்ச்சியா இருக்க முடியல, அற்புதம் இல்லாம நம்ம பரிசுத்தத்துல மனமகிழ்ச்சியா இருக்க முடியல. அப்படியா எங்களுடைய வாழ்க்கைக்கு சாசத்தை திசை. C'est parce que dans les débuts, lorsque nous avons été sauvés, lorsque nous avons connu Christ, les gens nous ont orientés plus en la faveur de la guérison, la richesse, le miracle, qu'aujourd'hui on a du mal à trouver une joie ou à s'épanouir dans notre vie spirituelle sans même voir le miracle. Ok. நான் போன முறை எடுத்து அதுக்கும் நான் போன முறை சொல்லும் பொழுது பரிசுத்தத்தை குறித்து இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசும்பொழுது நான் சொன்னேன், பரிசுத்தத்துக்கு கொஞ்சமாவது நாம் இடம் கொடுத்து வாழாவிட்டால் நம்ம அபிஷேகம் பெற முடியாது. La dernière fois que j'ai parlé du Saint-Esprit, je t'avais expliqué que si tu ne consacres pas ne serait-ce qu'un petit peu de place pour la sainteté dans ta vie, tu ne peux pas vivre avec le Saint-Esprit et tu ne peux pas espérer avoir cette onction du Saint-Esprit. Soyez très attentifs. நன்றி தகப்பனே, கொஞ்சம் கொடுங்க. நன்றி 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 தகப்பனே, நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே, கவனிங்க. இப்போ இந்த பரிசுத்தத்தை குறித்து நான் பேச வெளிக்கிட்டபடினால் அந்த இப்போ அபிஷேகத்தை விட்டு கொஞ்சம் வச்சுட்டு இந்த பரிசுத்தத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்ல நான் வாங்கிக்கிறேன். Je souhaiterais te parler aujourd'hui de la sainteté, laisser un petit peu de côté l'onction du Saint-Esprit, nous y reviendrons, mais approfondir le sujet de la sainteté. இதை குறித்து பரிசுத்தத்தை குறித்து சரியாக நான் பிரச்சனை பண்ண வேறொரு நாள் எடுக்கணும். Si je dois faire une prédication et approfondir le sujet de la sainteté, je prendrai un autre jour pour le faire. Je prendrai le temps de le faire en prenant des versets à l'appui et en prenant le temps de le préparer, mais pas aujourd'hui. Mais je souhaiterais te partager certaines choses importantes, les grandes lignes de la sainteté. Nombreux d'entre nous, nous mentons à nous-mêmes en se disant il ne nous est pas possible d'être saints et de vivre dans la sainteté. Je souhaiterais te parler de 3 temps. Adam a pu vivre dans la sainteté avant de pécher et avant de tomber. Après qu'Adam ait péché et qu'il soit tombé dans le péché, et jusqu'à que nous ne renaissons pas en Christ, entre cette période où Adam a péché et que tu renaisses en Christ, tu ne peux pas vivre dans la sainteté. Et il y a un 3e temps également. Avant que Adam tombe dans le péché, s'il aurait voulu vivre dans la sainteté, il aurait pu. ஆதாம் விழுந்த பிறகு மறுபடி பிறக்காத எவனும், அதாவது பழைய ஏற்பாடு மறுபடி பிறந்தாலும் எப்படி வச்சுக்கொள்ளுங்க, மறுபடி பிறக்காம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பழைய ஏற்பாடுல அந்த கடவுளோட உறவு இல்லாமல் பரிசுத்தமாக முடியாது. Je souhaite te dire tout simplement que depuis que Adam a péché jusqu'aujourd'hui, sans qu'une personne soit née à nouveau en Christ, comme la Bible te le dit dans le Nouveau Testament,
tu ne peux pas vivre dans la sainteté. இப்போ கவனிங்க, இதுதான் முக்கியம். மூணாவது, இப்போ மறுபடி பிறந்த எவனும் Troisièmement, quelle que soit la personne qui soit née à nouveau en Christ, அவன் எவ்வளவு பரிசுத்தமாக வாழ விரும்புகிறானோ அவ்வளவு பரிசுத்தமாக வாழ முடியும். quel que soit le niveau auquel il veut vivre dans la sainteté, à ce même niveau, il pourra le vivre dans sa vie. இப்போ நீங்கள் அநேகர் இல்லை பிரதர் அப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க. Alors peut-être que tu me diras aujourd'hui, non pasteur, ce n'est pas possible. அதான் இப்போ நான் காமிக்க போகிறேன். Et donc je veux juste te le montrer à travers la Bible. இப்போ மாமிசம் எங்களை விட்டு வெளியில் போகிற அளவுக்கு நான் பரிசுத்தமாக வாழ முடியாது. Tant que cette chair, cette enveloppe corporelle ne te quitte pas, tu ne pourras pas vivre à 100% dans la sainteté. இதில் நான் ஒரு மிக முக்கிய பாயிண்ட் எடுக்கிறேன். Et je veux juste soulever un point très important là-dessus. ஏன் நாங்கள் பரிசுத்தமாக முடியாமல் இருக்கிறோம்? Pourquoi aujourd'hui nous n'arrivons pas à vivre dans la sanctification et dans la sainteté? நாங்கள் சரி இப்படி வைப்போம். சரி, நான் அன்றைக்கு சொன்னேன், முதல் மறுபடி பிறக்காமல் ஒருவன் பரிசுத்தமாக முடியாது. Je t'ai dit la dernière fois que sans qu'une personne renaisse en Christ, elle ne peut pas vivre dans cette sainteté. இப்போ நான் 100% பரிசுத்தமாக வாழணும் அப்படி நான் சொல்லி வரல. Je ne parle pas d'une vie que tu mèneras à 100% dans la sainteté et que tu sois un saint sans commettre aucun péché. நம்மள அநேகர் பரிசுத்தமாக வேண்டிய அளவுக்கு கூட பரிசுத்தமாகிறதுக்கு காரணம் நாங்கள். Mais la raison pour laquelle nombreux d'entre nous n'arrivent pas à vivre avec un certain niveau de sainteté, au moins dans notre vie, c'est nous-mêmes. Nous en sommes la propre raison. ஓகே, இப்போ முதல் இப்போ நான் சொன்னேன் பரிசுத்தத்தை குறித்து முழுமையான பாடம் அல்ல இது. Je te le répète que ce n'est pas une étude que je vais mener totalement que sur la sainteté. அது செய்ய இருக்கு. Je dois le faire. அது நம்ம கண்ணு கொஞ்சம் சுகமாக Lorsque ça ira mieux au niveau de ma vue, je le ferai. அதான் ஸ்டெப்பாக போகிறோம். Nous aborderons ce sujet pas à pas. ஆனால் சில பாயிண்ட்ஸ் இப்போ தாரேன். Mais je te donne quelques points, quelques étapes importantes. ஓகே, இப்போ நாங்கள் அநேகர் மறுபடி இப்படி வச்சுக்கொள்வோம், மறுபடி பிறந்தாக்களோட நான் பேசுகிற மாதிரி வச்சுக்கொள்வோம். Admettons qu'aujourd'hui je parle à tous ceux qui sont nés à nouveau en Christ. மறுபடி பிறக்காத எவனும் சர்மாக்க ஜீவியம் செய்யலாமே ஒழிய பரிசுத்த ஜீவம் செய்ய முடியாது. Toute personne qui n'a pas eu cette renaissance en Christ peut vivre dans les bonnes œuvres, mais ne pourra pas vivre dans la sainteté. அவன் ரட்சிக்கப்பட்ட ஒருவன் தான் பரிசுத்தம் நான் சொல்லும்போது உள்ளத்தை இருதயத்தை சுத்திகரிக்க முடியும். C'est seulement un homme qui a été sauvé en Christ qui peut vivre dans la sainteté. Et lorsque je te parle de la sainteté, c'est un cœur pur. நான் இருதயத்தில் பரிசுத்தம் என்ன சொல்றேன்னா, இப்போ நரகம் இருந்தாலும் சரி நரகம் இல்லாட்டி சரி ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு பரிசுத்தமாக தான் விருப்பமாக. Qu'un homme qui est sauvé ait la connaissance de l'enfer et du paradis ou pas, parce qu'il a été sauvé en Christ et parce qu'il a été lavé de ses péchés, sa seule volonté sera de vivre dans la sainteté. ஏன்னா அவனுடைய இருதயம் புதிய இருதயமாக இருக்கு. Parce que son cœur a été renouvelé tout simplement. ஆனால் பரிசுத்தம் அடையிறது கஷ்டம் தான். Il est difficile de grandir dans la sainteté. ஒரு வகையில் கஷ்டம், ஒரு வகையில் சுகம். Dans un sens, c'est peut-être difficile, mais dans un sens, ça peut être facile également. ஓகே, இப்போ எனக்கு நான் ஒரு கேள்வி. ஆத்மா ஆதாயப்படுத்தாமல் பரலோகம் போக முடியுமா? முடியாதா? வேதம் சொல்லுங்க. Donc j'ai donc une question. Sans que tu puisses récolter des âmes pour Dieu en annonçant la bonne nouvelle, sans que tu puisses faire ce travail d'annoncer la bonne nouvelle aux âmes perdues, est-ce que tu peux aller au paradis quand même ou pas? உங்களை மாதிரி மௌன சாதிக்கிறது ஒரு சேர்ச்சி கிடையாது. சொல்லுங்க, Dites-moi. பைபிள் யோசிங்க. Que dit la Bible? பைபிள் படிக்கலையா? சிம்பிள் கேள்வி, பெரிய கஷ்டமான கேள்வி இல்லையே. ஆத்மா ஆதாயப்படுத்தாமல் பரலோகம் போகலாமா போக முடியாதா? பைபிள் உங்களோட தனிப்பட்ட கருத்து எனக்கு தேவையில்லை. ஆத்மா ஆதாயப்படுத்துறது ஆத்மா இங்க சரி, அது ஒரு வேற போக முடியாது. வேறாக்க போகலாம். சரி, நான் ஏன் சொல்றேன்னா காணுங்க, நீங்க சொல்றேன் அது மொட்டையா சொல்றோம், அது தவறு இல்லை. ஆனால் எப்படியோ நாம மறைமுகமா அதை ஆத்மா ஆதாயத்துக்கான பங்களிப்பு நம்ம செய்வோம். Peut-être d'une manière ou d'une autre, nous nous efforcerons d'œuvrer dans notre vie, à un moment ou à un autre, pour récolter les âmes pour Dieu en annonçant la bonne nouvelle. ரட்சிக்கப்பட்டவன் அறிஞ்சோ அறியாதையோ அறியாமலோ சாட்சியா வாழ்வான். Un homme qui a été sauvé, qu'il le veuille ou pas, vivra en tant que témoin.
ஆனால் கேட்டது போல ஆத்மா ஆதாயப்படுத்தாமல் பரலோகமாக போகலாமா போகலான்னு சொன்னால் நீங்கள் சொல்ல பதில் சரி. ஆத்மா ஆதாயம் பண்ணாமல் பரலோகம் போகலாம். Mais à la question est-ce que tu peux aller au paradis sans même avoir récolté ces âmes pour Dieu, la réponse est tout simple. சரியா இல்லையா? Vrai ou pas? சரியா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட எவ்வளவு ஏதோ ஒரு வகையில் பங்களிக்க பார்ப்பான பார்க்கலாம். பெரிய தாக்கம் கொண்டு வராட்டியும் ஜெபம் பண்ண பார்ப்பான், சத்தியத்தை சொல்ல பார்ப்பான், அல்லது எப்படியாவது காசு கொடுத்து அவனை வர பார்ப்பான், இல்லாட்டி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து செய்ய பார்ப்பான். ஏதோ ஒரு வகையில் அவன் மறைமுகமாக ஏதோ ஒரு வகையில் ஆத்மாவை படுத்துவான். D'une manière ou d'une autre, indirectement, tout homme, toute personne qui a été sauvée contribuera ou prendra part à annoncer cette bonne nouvelle en priant pour des gens, en essayant de les ramener à l'église, en ayant visité les gens à l'hôpital, en annonçant la bonne nouvelle, ou d'une manière ou d'une autre, nous y prenons tous part dans notre vie. Alors pourquoi là je te parle de récolter les âmes alors que je suis en train de parler de la sainteté? Je t'ai posé la question en fait si tu pouvais aller au paradis sans récolter des âmes et la réponse était oui, nous pouvons. Mais par contre là je suis en train de te parler de la sainteté. Le seul lien ou la question à suivre est tout simplement peut-on aller au paradis sans vivre ou sans être dans la sainteté? Et la réponse est tout simplement non, nous ne pouvons pas. Donc tu pourras comprendre à quel point la sainteté est bien plus importante. Est-ce que vous comprenez? Prenons quelques versets dans la Bible. Luc chapitre 19, verset 10. எந்த ஒரு விஷயத்திலும் குறைச்சு பார்க்க வேணாம், ஆத்மாதாயத்தை குறைச்சு பார்க்க வேணாம். ஆனால் அதை விட மேலானது உன் தனிப்பட்ட வாழ்விலே பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் போகிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. Ne dénigrons pas ou ne minimisons pas la sainteté dans nos vies, parce que sans vivre dans une vie sainte et agréable aux yeux de Dieu, tu ne pourras sûrement pas aller au paradis. Luc chapitre 19, verset 10. Car le Fils de l'homme est venu chercher et sauver ceux qui étaient perdus. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனா என்ன? ஆரம்பத்தில் தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷன் தேவ சாயலை இழந்து போனான். இப்போது தேவ சாயலை மீண்டும் எங்களுக்கு தர அல்லது பரிசுத்தமாக இருக்கு தேவகுமாரனை போல பரிசுத்தமாய் வாழத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். Comment peut-on interpréter que le Fils de l'homme est venu sauver ceux qui étaient perdus? Qu'est-ce qui a été perdu? Au commencement, l'homme a été créé à l'image de Dieu. Et Dieu est venu aujourd'hui, et à travers le péché, l'homme a perdu cette image de Dieu. Et Dieu est aujourd'hui venu pour retrouver ce qui a été perdu, c'est-à-dire cette image de Dieu, ou en d'autres termes, cette sainteté. Prenons le livre, la lettre aux Éphésiens, chapitre 1, verset 4. Éphésiens, chapitre 1, verset 4. En lui, Dieu nous a élus avant la fondation du monde, pour que nous soyons saints et irrépréhensibles devant lui. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஓகே, காணுங்க. இதுல கிரீக்ல வந்து இது ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ரெண்டு விதமா ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். Lorsque ce verset a été traduit de la langue grecque, il y a pu y avoir deux traductions différentes. கவனமா கேளுங்க. Écoute bien. இப்படியும் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம், மற்ற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ரெண்டுமே கிரீக்ல ஒத்து போகும். Ce verset se traduit de cette manière-là également, mais peut se traduire d'une autre manière selon la langue grecque. தமக்கு முன்பாக அன்புல நாங்க பரிசுத்தமா குற்றம் இல்லாமல் இருப்பதற்கு, அன்புல நம்ம பரிசுத்தமா குற்றம் இல்லாமல் இருப்பதற்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். On peut le traduire pour que nous soyons saints et répréhensibles dans l'amour devant lui. கவனிங்க, அன்புல நாங்க பரிசுத்தமா குற்றம் இல்லாத அளவுக்கு அன்புல இருக்கிறது. Donc nous devons être saints et irrépréhensibles dans l'amour. ஆனால் உண்மைப்படி வேத வல்லுநர் அப்போ 90% சொல்றாங்க இது தவறான டிரான்ஸ்லேஷன். Mais les scribes qui traduisent la Bible à l'époque disent également à 90% que cette traduction est faussée. இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணனும்னா, mais qu'il aurait dû être traduit plutôt de cette manière. தேவன் தன்னுடைய அன்புல, Dieu dans son amour, பரிசுத்தத்துல நம்ம குற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தெரியும். Nous a connus pour que nous soyons saints et irrépréhensibles. Dieu lui dans son amour à lui. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா தெரியலையா? Est-ce que tu comprends la différence entre ces deux traductions? தெரியல. மறங்கல. Est-ce que tu as compris? அதாவது அன்புல நாங்க அன்புல, அதாவது தேவன் தன் அன்பில் அல்ல, நாங்க அன்புல ஒரு குற்றம் இல்லாமல் பரிசுத்தமா வாழ ஆண்டவர் தெரிந்து கொண்டார்.
La première traduction, c'est nous dans notre amour, que nous soyons irrépréhensibles et afin que nous vivons dans la sainteté, Dieu nous a connus pour cela. அப்ப இங்க சப்ஜெக்ட் அல்லது எழுவாய் வந்து அன்பு. Donc le sujet principal c'est l'amour. ஆனால் இப்படி எடுக்கலாம். தேவன் தன்னுடைய அன்புல அநாதி அன்புல Mais on peut le prendre également en sorte que Dieu, lui, dans son amour incontestable, பரிசுத்தத்துல ஒரு குற்றமும் இல்லாமல் எங்களுக்கு nous a connus nous afin d'être irrépréhensibles et saints. விளங்கலா விளங்கலையா? Est-ce que tu comprends la différence? விளங்கல. இதுக்கு மேல பற்றி எனக்கு தெரியாது. நீங்க அதை ஒரு தமிழ் படிக்கிற ஒரு ஆசிரியரை கொண்டு வச்சா தான் நம்ம ஏதாவது நீங்க செய்யலாம். சரி அதை இப்படி சரி அதை வச்சுக்கொள்ளுங்க. என்னமா அதான் சொல்றேன். தேவன் அன்புல அதான் தன்னுடைய அன்புல தான் என்மேல் அன்பு வச்சபடினால நான் பரிசுத்தத்தில் ஒரு பிளவிடாம இருக்க கரைத்தரை ஒன்றும் இல்லப்படாம இருக்க அவர் உலகத்தோட்டத்துக்கு உண்டா எனக்கு தெரிந்து கொண்டா உனக்கு நான் சொல்றது. ஓகே சரி உனக்கு ஒன்று அவனுக்கு சொல்றோம் 2 பேர் வாங்கிருக்கு. ரெண்டாவது அப்படி இல்லாட்டி நான் அன்பு தான் சப்ஜெக்ட். நான் அன்புல குற்றமும் குறையும் இல்லாமல் வாழ தெரிந்து கொண்டார். ஆனா வேதவன் சொல்றாங்க தேவன் அநாதி சிநேகிதத்தாலே நாங்கள் பரிசுத்தத்திலே ஒரு சரி எப்படி வச்சுக்கொள்ளுங்க. எபேசியர் 5:6 அது வாசிக்க தெரியுமா? நீங்க விளங்குதா விளங்கலையா தெரியுதா தெரியும் சொல்கிறீங்க இல்ல ஓகே அது பரவாயில்ல 5 எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 5 Ephésiens chapitre 5 26 27 வாசிங்க. அது படிக்கும் போது அவங்க விளங்கு பாப்பா 26 versets 26 et 27. Ephésiens கொஞ்சம் chapitre 5. யோசிக்கணும் கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா நான் சொன்னேன் வார்த்தை சொல்லப்பட்ட இடங்கள் முன்னுக்கு பின்னுக்கு இது தெரியலன்னு சொன்னா நம்ம பைபிள் படிக்கிறதை விட படிக்காம இருக்கிறது மேலானது. Il est important que tu réfléchisses lorsque tu lis la Bible et que tu analyses chaque parole et chaque mot qui sont dits avant et après, sinon ça n'a pas vraiment de sens de lire la Bible à ce niveau-là. Afin de la sanctifier par la parole, après l'avoir purifiée par le baptême d'eau, afin de faire paraître devant lui cette église glorieuse, sans tache, ni ride, ni rien de semblable, mais sainte et irrépréhensible. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைதிரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாய் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபை. அதைத்தான் சொன்னேன். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக தன்னுடைய அன்பினாலே அந்த அநாதி சிநேகத்தினாலே என்னையும் உன்னையும் பரிசுத்தத்திலே யாரும் குறை கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு கரைதரை கூட வராத அளவுக்கு ஒரு சுருக்கு கூட வராத அளவுக்கு நாங்கள் பரிசுத்தப்படுத்த எங்களுக்கு இருக்கு. C'est pourquoi la Bible dit tout simplement qu'avant que Dieu crée les cieux et la terre, au commencement, Dieu nous a prédestinés, nous a connus chacun, afin que nous vivons dans la sainteté et que nous soyons irrépréhensibles, sans tache, ni ride, ni rien de semblable. La sainteté est une chose très 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 importante. Et sans avoir cette sainteté dans ta vie, tu ne pourras pas poser un pied au paradis. Les choses affreuses, horribles, sales n'entreront pas au paradis. Romains chapitre 8, verset 29. Romains chapitre 8, verset 29. Car ceux qu'il a connus d'avance, il les a aussi prédestinés à être semblables à l'image de son Fils, afin que son Fils fût le premier-né entre plusieurs frères. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் எங்களை முன்குறித்தார். Donc la Bible dit qu'avant même que ce monde, Dieu le crée, il nous a prédestinés. Il nous a prédestinés à l'être à l'image de qui? Donc ce verset veut dire simplement que si Dieu t'a prédestiné, tu es obligé d'être transformé, être semblable à l'image de son Fils. Tu ne t'es pas prédestiné toi-même, c'est Dieu qui t'a prédestiné.
அடிச்சாவது முறிச்சாவது உடைச்சாவது உன்னை தேவகுமாரன் சாயலுக்கு மாற்றியா. C'est ce qu'il est dit dans Hébreux chapitre 12, ceux qui ont été prédestinés en sorte qu'ils ne soient pas des enfants de prostituées. Dieu les corrige, Dieu les frappe, Dieu fait en sorte d'une manière ou d'une autre qu'ils ressemblent à lui ou qu'ils soient à l'image du Fils. C'est pourquoi aujourd'hui j'ai du mal à dire qu'il y a énormément de gens qui sont réellement sauvés dans nos églises ou dans cette église. Tu peux peut-être me dire, frère, je n'arrive pas à vivre dans la sainteté. அவருடைய அடையாளம் அனுதினமும் உனக்கு அடி போட்டாவது உன்னை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்த இருதயத்திலே சுத்தமாய் மாற்றியா. Mais sache simplement que si c'est Dieu qui t'a prédestiné et si c'est vraiment Dieu et pas toi-même, et à ce moment-là, si tu es sauvé parce que Dieu t'a prédestiné, tu es appelé d'une manière à une autre à vivre dans la sainteté et tu feras l'effort pour vivre dans cette sainteté. வேற சொல்லுது ஆரம்பித்தவர் முடிவு பரியந்தமும் நடத்துவார். La Bible dit celui qui a commencé en toi te dirigera jusqu'à la fin. Celui qui a commencé les bonnes actions en toi te guidera jusqu'à la fin. Quelle est la bonne action? C'est tout simplement de te sanctifier, de t'avoir pardonné de tes péchés. Et s'il t'a réellement pardonné, si c'est lui qui t'a sanctifié, il te guidera et te dirigera jusqu'au bout. C'est pourquoi je dis à chaque fois le salut, ce qui est le salut de ton âme, ce n'est ni toi qui peux le commencer ni le terminer. Si lui ne commence pas, tu ne pourras pas le terminer. Et même si c'est lui qui commence, si ce n'est pas lui qui le termine, tu ne pourras pas le terminer à sa place. Car tu ne peux pas avoir le niveau de sainteté qu'exige et te demande, te réclame la Bible. Donc si ce n'est Dieu qui commence et qui termine cette chose-là en toi, il n'y a pas d'autre chemin pour que tu puisses accéder au paradis. Tu ne peux pas toi par toi-même te sanctifier, vivre dans la sainteté et aller au paradis. Mais c'est lui qui a commencé ce processus, cet acte de sanctification en toi, et c'est lui qui doit le terminer également. Si chaque jour, chaque instant, chaque minute et chaque seconde dans ta vie, tu n'as pas une soif, une volonté, ou à tout prix que tu ne veux pas vivre dans cette sainteté, ça veut tout simplement dire que tu n'es pas l'homme qui a été prédestiné par Dieu. Romains chapitre 6, verset 22. La raison pour laquelle j'insiste là-dessus, c'est tout simplement parce que tu as compris que sans récolter des âmes, sans annoncer la bonne nouvelle à une âme perdue, tu peux aller au paradis. Mais sache que dans toute ta Bible, il y a écrit que si tu ne vis pas dans cette sainteté, tout simplement tu n'iras pas et tu ne pourras pas aller au paradis. Romains chapitre 6, verset 22. Mais maintenant, étant affranchis du péché et devenus esclaves de Dieu, vous avez pour fruit la sainteté et pour fin la vie éternelle. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்ப இப்பொழுது என்ன பலன்? பரிசுத்தமாகுது. அப்ப பரிசுத்தமாகுறோமா? Donc la Bible dit quel est le fruit que tu as reçu. Vous avez pour fruit la sainteté. Et donc, avons-nous cette sainteté aujourd'hui dans notre vie ou sommes-nous plutôt purs dans nos cœurs? Et la Bible dit c'est la fin qui est la vie éternelle. Donc si tu n'as pas la sainteté dans ta vie, tu vois bien que la vie éternelle ne sera pas la fin de ta vie. Je ne peux pas moi-même m'en glorifier, ni toi-même t'en glorifier, mais c'est lui, Dieu même, qui prédestine chacun avant même qu'il crée ce monde. Et si ce n'est pas lui qui réalise cette chose en toi, tu ne peux pas ou personne ne peut le faire.
On ne peut pas commencer à dire et à parler en disant mais Dieu s'il ne m'a pas prédestiné ou si je n'ai pas été prédestiné par lui, c'est ton devoir de vivre dans la sainteté parce que Dieu t'a prédestiné. Je peux te prendre énormément de versets dans la Bible qui te prouveront que sans sainteté tu n'iras pas au paradis. 1 Jean chapitre 3 versets 2 et 3. Bien-aimés, nous sommes maintenant enfants de Dieu et ce que nous serons n'a pas encore été manifesté. Mais nous savons que lorsque cela sera manifesté, nous serons semblables à lui parce que nous le verrons tel qu'il est. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். Verset numéro 3. Quiconque a cette espérance en lui se purifie comme lui-même est pur. அவர் வரும்பொழுது அவருக்கு ஒப்பாய் மாறுவோன்னு நினைக்கிற எவனும் அவன் வரும்பொழுது அவர் மாதிரியே மாறப் போறான் அப்படி நினைக்கிற எவனும் இந்த உலகத்தில் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். Donc toute personne qui pense que lorsque Dieu reviendra nous serons semblables à lui se purifie ou vit dans l'acte de la sainteté aujourd'hui dans ce monde. 1 Pétரு 1:15-16 நமக்கு தெரிஞ்ச நல்ல வசனமான அதை வாசிப்போம். 1 Pierre chapitre 1 verset 15 et 16. 1 Pierre chapitre 1 verset 15 et 16. Mais puisque celui qui vous a appelé est saint, vous aussi soyez saints dans toute votre conduite, selon qu'il est écrit, vous serez saints car je suis saint. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21:27. Apocalypse chapitre 21 verset 27. Apocalypse chapitre 21 verset 27. Il n'entrera chez elle rien de souillé, ni personne qui se livre à l'abomination et au mensonge. Il n'entrera que ceux qui sont écrits dans le livre de vie de l'agneau. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஓகே, 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் 16-18 7:1. 2 கொரிந்தியர் 6:16-18 7 அதுல முதலாவது. 2 Corinthiens chapitre 6 16-18. Chapitre 7 verset 1. Quel rapport y a-t-il entre le temple de Dieu et les idoles? Car nous sommes le temple du Dieu vivant, comme Dieu l'a dit, j'habiterai et je marcherai au milieu d'eux. Je serai leur Dieu et ils seront mon peuple. C'est pourquoi sortez du milieu d'eux et séparez-vous, dit le Seigneur. Ne touchez pas ce qui est impur et je vous accueillerai. Je serai pour vous un père et vous serez pour moi des fils et des filles, dit le Seigneur Tout-Puissant. Chapitre 7 verset 1. Ayant donc de telles promesses, bien-aimés, purifions-nous de toute souillure de la chair et de l'esprit, en achevant notre sanctification dans la crainte de Dieu. 2 கொரிந்தியர் 6:16-18 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஈவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்ன? நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். அந்த வாக்குத்தத்தம் நினைக்கப்படாத எல்லாத்துக்கும் அந்த முன்னுக்கு சொன்னா பட்ட அந்த வாக்குத்தத்தம் யாருக்கு பொருந்தும்? வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் வாக்குத்தத்தம் எங்கள் நடுவுல கர்த்தர் இருப்பார், நாங்கள் அவருடைய ஆலயமா இருப்போம். அப்படி வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஆண்டவர் செய்கிற வேலை
வேளையில தான் முன்குறித்த ஜனங்களை இந்த சபைக்கிலே வச்சு அவர் என்ன செய்யறார் பரிசுத்தப்படுத்துகிறார். Le travail que fait Dieu aujourd'hui, tout simplement, c'est prendre son peuple qu'il a prédestiné et à travers cette église, les sanctifier, les diriger dans la sainteté. நான் சொன்னேன் சபையில நல்லவங்க சன்மார்க்க ஜீவனம் செய்யறவங்க அநேகர் உண்டு. Je te l'ai déjà dit, il y a beaucoup de personnes qui, sans être sauvées, peuvent vivre seulement selon leurs bonnes œuvres dans l'église également. ஆனா பரிசுத்த ஜீவனம் செய்யறவங்க ஒரு சிலரை விட்டு தான் இருக்க முடியும். Mais ceux qui vivent réellement dans la sainteté, qui mènent une vie sainte et d'un cœur pur, on peut les compter sur les doigts d'une main. திரும்ப சொல்றேன் பரிசுத்தம்னா என்ன? இதயத்திலே சுத்தம். Qu'est-ce qu'est la sainteté? C'est d'avoir la pureté, un cœur pur, simplement. பொறாமை, எரிச்சல், கசப்பு, கண்ணீச்சை, குறை சொல்றது, குறை கேட்கறது, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் சுத்திகரிப்பார். எல்லாவற்றையும். Et le travail que Dieu exécute dans ton cœur à ce moment-là, c'est qu'il t'enlève la prétention, il t'enlève l'irritation, la jalousie et toutes ces choses-là. Critiquer les autres, vivre dans toutes ces choses-là, Dieu te l'enlève et te sanctifie à travers ces choses dans ton cœur. இப்ப நான் சொல்லும்போது பலருக்கு எந்த ஒரு இதயத்துல எந்த ஒரு உணர்வும் வராது. Et peut-être que lorsque je t'en parle maintenant, à cet instant, tu ne t'en rends pas compte ou tu n'es pas... ta conscience ne t'en parle pas. Parce que c'est seulement celui qui a été réellement sauvé qui se rend compte des choses dans son cœur et sa conscience lui parle à travers la parole. Okay. Et peut-être que certaines autres personnes s'en rendent compte ou vous êtes éveillés dans votre cœur, mais vous vous dites également, est-ce que c'est possible d'être saint dans toutes ces choses dans mon cœur? Dans 1 Pierre 1,15, la Bible dit, et Dieu a écrit clairement, soyez saints dans toute votre conduite et dans toutes vos œuvres. Et si aujourd'hui tu me dis, mais pasteur, moi j'arrive sur les autres choses, mais aujourd'hui juste au niveau de la jalousie, j'ai un problème, je n'y arrive pas. Je suis plutôt bon dans toutes les autres choses, mais pour ce qui est de la convoitise de l'œil, j'ai du mal, frère. Ou à la rigueur, ces deux choses-là, j'y arrive, mais pour ce qui est de critiquer les autres ou entendre des autres la critique, j'ai du mal à ne pas entendre. J'ai du mal moi-même à ne pas parler de cette manière-là. J'ai du mal à ne pas vivre dans l'humilité. Je ne peux pas vivre sans m'énerver contre ma femme. J'ai du mal à regarder ma femme avec amour. Et la femme peut dire aujourd'hui peut-être, mais j'ai du mal à vivre avec cet homme simplement. Toutes ces choses-là, Dieu va te sanctifier. Peut-être que lorsque tu entends pasteur parler de ces choses-là de cette manière-là, tu as l'impression que sa prédication est fausse ou que ce qu'il dit n'est pas vrai. Mais il te parle aujourd'hui des versets de la Bible et ce qu'il te prêche est tout simplement les versets de la Bible. Tu peux peut-être te dire aussi, mais pasteur, tu parles de cette manière-là, tu parles toi comme si tu étais le plus grand des saints et que les autres, nous, on n'y est pas. Non, pas du tout. De la même manière que Dieu l'a prédestiné lui et qu'aujourd'hui il vit et il tâche de vivre dans cette sainteté et que Dieu le fait vivre dans cette sainteté, que tu sois serviteur de Dieu ou tout simplement seulement fidèle, Dieu t'appelle également à vivre dans cette sainteté. La Bible te dit clairement que le chemin est étroit et que la porte est étroite également pour accéder au paradis. நீ ரட்சிக்கப்பட முதல் நீ செல்லு செலவை கணக்கு பாரு. பொறாமையை விட முடியுமா, எரிச்சலை விட முடியுமா, கசப்பை விட முடியுமா, கண்ணிச்சையை விட முடியுமா, குறை கேட்கறதை விட முடியுமா, குறை சொல்றதை விட முடியுமா, தாழ்மையா வாழ முடியுமா, மற்றவங்க பேசும்போது பொறுமையா இருக்க முடியுமா, இதெல்லாம் நாங்க செய்ய போறது இல்ல. ஆனா இது எல்லாம் விடுறதுக்கு உனக்கு விருப்பம் இருந்தா தான் ஆண்டவர் சொல்லிட்டு வருத்தப்பட்டு பாவ சுமக்கிறவளே, இதெல்லாம் வருத்தமா இருக்காண்டவர், இதெல்லாம் பாரமா இருக்காண்டவர், செய்ய முடியாத ஆண்டவரே, அப்படிப்பட்ட வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீங்க என்னிடத்தில் வாருங்கள் என்று தான் கர்த்தர் சொன்னார். Avant même d'être sauvé, c'est à toi d'examiner la chose, de peser la chose et de savoir est-ce que tu en es capable, à travers Dieu, d'abandonner cette irritation, cette jalousie, cet orgueil, critiquer et reprocher les autres, voir avec la convoitise dans le regard. Et c'est pour cela que Dieu dit dans la Bible, vous tous qui êtes affamés, souffrez et êtes malheureux, venez vers moi et je vous allégerai votre fardeau et votre poids. இன்னைக்கு நாங்க செஞ்ச மிகப்பெரிய செல்லு செலவை கணக்கு பார்க்காம எல்லாரும் வாருங்கள், கர்த்தர் இளைப்பாற தருவான், கூப்பிட்ட பாருங்க,
அதான் முதல் கோணல் சபை முழுவதும் முற்றிலும் கோணலாக போச்சு. La plus grosse erreur qu'on a fait tout simplement, c'est de n'avoir pas pesé ou pris en compte le prix que ça coûtera pour vivre cette vie. Et lorsqu'on a appelé à tous venez au Seigneur, nous sommes tous arrivés sans se dire est-ce qu'on en est capable de perdre ces choses-là pour Dieu. அதான் சொன்னேன், எனக்கு கண் போனா கூட பெரிய பிரச்சனை எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் துணி சொல்றது காரணம் ரட்சிப்பை தவிர பரிசுத்தத்தை தவிர எது போனா ஆண்டுகளானே பாவம் செஞ்சா ஒரு கண் விடுங்கன்னு சொல்லுவாங்க. La raison pour laquelle le pasteur te dit même si je perds mon œil c'est pas grave mais je préfère vivre tout simplement dans la parole et dans la sainteté, c'est parce que la Bible dit même si tu perds un œil parce que celui-là te cause le péché, enlève-le, arrache-le, mais c'est mieux que tu ailles au paradis de cette manière-là au final. நான் விசுவாசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அர்த்தம் செய்வாங்க. J'ai la foi que Dieu fera un miracle pour moi, dit le pasteur. அது எனக்கு முக்கியம் அல்ல. Mais ça n'est pas le plus important. தேவையானது தான். C'est un besoin. ஆனால் பரிசுத்தத்தோடு ஒப்பிடும் பொழுது ரட்சிப்போடு ஒப்பிடும் பொழுது இந்த கண்ணின் பிரச்சனை பெரிய பிரச்சனையே இல்லை. Mais lorsque je compare ce besoin à ma sainteté ou à mon salut, ce n'est pas un grand problème. ஆனா சொன்னா தானே இந்த கணக்கு சொல்ல பொதுவா சொன்னானே நீ பாவம் செய்யறது கூட ஒரு கண் மூடி கொண்டு பரலோகத்துக்கு போனா நல்லது. Je ne parle pas de mon œil là, mais la Bible dit également si un œil te gêne pour vivre dans la sainteté ou en tout cas t'incite à pécher, il est mieux et préférable que tu t'enlèves cet œil, que tu partes au paradis avec un œil. ஒரு கைய போறதை விட கை இல்லாம கையோட நரகத்துக்கு போறத கை இல்லாம பரலோகம் அது மிகப்படுத்தி சொல்லப்பட்ட காரியம் தான், இல்லைன்னு சொல்லல. Comme dit la Bible également, plutôt que tu ailles avec tes deux mains au paradis, il est préférable que tu en arraches une si elle t'incite à pécher, et que tu ailles au paradis, plutôt que tu ailles avec tes deux mains en enfer, que tu ailles au paradis avec une main. நான் முந்தைய உங்களுக்கு 10 உதாரணம் எடுத்து காட்டினேன். ரட்சிக்கப்பட வேணுமா இருந்தா பரிசுத்தப்பட வேணுமா இருந்தா எவ்வளவு கஷ்டத்துக்குள்ளாக நம்ம போகிறோம். J'avais déjà fait une étude sur quelles étaient les 10 difficultés à travers lesquelles tu devais aller si tu dois réellement vivre dans la sainteté. சரி, இப்போ நான் ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு முன்வைக்கிறேன். Je mets en avant une chose et seulement une chose aujourd'hui. நான் ஒரு காலம் வரும்பொழுது நான் கொஞ்சம் சுகமான பிறகு நான் கண்ணெல்லாம் தெளித்து வந்த பிறகு அடிப்படையில் நான் பரிசுத்தத்தை பற்றி பேசுவேன். Un temps viendra où ça ira mieux, je serai plus guéri au niveau de mon regard et je commencerai depuis le début sur ce sujet de la sainteté. இப்பொழுது அந்த அளவுக்கு எனக்கு செய்ய முடியாது. Je ne peux pas le faire aujourd'hui à ce point-là. ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். Je veux juste mettre une chose en avant. நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்திருக்க முடியும். Je t'ai dit au début que Adam aurait pu ne pas pécher. ஆதாம் விழுந்த பிறகு பாவம் செய்யாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியாது. Mais après que Adam a péché, il n'y a pas un homme qui peut vivre sans péché. Comprends-le bien. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம பாவம் செய்யாமல் வாழ முடியும். Par contre, après que tu as été sauvé, tu peux vivre sans péché. அப்ப முதல்ல மட்டும் அது வளருவோம். Mais c'est petit à petit que tu arriveras à ce niveau. நாம ஏன் வளரதில்லை? Mais pourquoi aujourd'hui nous n'arrivons pas à grandir dans ce sens-là? பல காரியம் இருக்கு. Plusieurs raisons. ஒன்று சொல்றேன். Laisse-moi t'en dire une. கவனிங்க. Écoute bien. ரோமர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Romains chapitre 6. இதுதான் பலருடைய பல பிரச்சனை இருக்கு. இதுதான் முக்கிய பிரச்சனை நாங்க பரிசுத்தமாகாததுக்கு. Il y a plusieurs raisons et plusieurs problèmes qui font en sorte qu'aujourd'hui tu ne peux pas vivre dans la sainteté, mais pour moi la raison principale qui fait que tu ne puisses pas vivre cette vie sainte, c'est celle-ci. 11 இருந்து 19 மட்டும் வாசிங்க. Romains chapitre 6 versets 11 à 19. Car je désire vous voir pour vous communiquer quelques dons spirituels afin que vous soyez affermis. Ou plutôt afin que nous soyons encouragés ensemble au milieu de vous par la foi qui nous est commune, à vous et à moi. Je ne veux pas vous laisser ignorer, frères, que j'ai souvent formé le projet d'aller vous voir afin de recueillir quelques fruits parmi vous, comme parmi les autres nations. Mais j'en ai été empêché jusqu'ici. Je me dois aux Grecs et aux barbares, aux savants et aux ignorants. Ainsi, j'ai un vif désir de vous annoncer aussi l'évangile, à vous qui êtes à Rome. Car je n'ai point honte de l'évangile, c'est une puissance de Dieu pour le salut de quiconque croit, du juif premièrement, puis du grec. Parce qu'en lui est révélée la justice de Dieu par la foi pour la foi, selon qu'il est écrit, le juste vivra par la foi. La colère de Dieu se révèle du ciel contre toute impiété et toute injustice des hommes qui retiennent injustement la vérité captive, car ce qu'on peut connaître de Dieu est manifeste pour eux, Dieu leur ayant fait connaître. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோர்ந்து பிழைத்திற்குள்ளாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள்
ஒப்புக்கொடுங்கள். 16 வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்திற்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? 17, 18, 19 வாசிங்க. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு சோஸ்திரம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். சொல்லுங்க, எப்படி நம்ம பரிசுத்த இந்த வசனத்துல பரிசுத்தமாக்கேன்னு சொல்லப்பட்டிருக்குது. Donc selon ce verset, qu'est-ce qu'il est dit ou quelle est la manière de vivre dans la sainteté? அதாவது ஒவ்வொரு பாவமும் இருக்கானே அதுல ஒப்பு கொடுக்கணும்னு அது செய்ய மாட்டேன். À chaque péché que tu as dans ta vie, tu dois t'offrir à Dieu et prendre la décision que tu ne les referas plus. Tu ne commettras pas ces péchés à nouveau. தானியேல் 1:8 வாசிங்க. தானியேல் 1:8-9. தானியேல் 1:8 நான் பிரபலப்படுத்துறேன். Daniel chapitre 1 verset 8 verset 9. Daniel chapitre 1 verset 8 et verset 9. Daniel résolut de ne pas se souiller par les mets du roi et par le vin dont le roi buvait. Et il pria le chef des eunuques de ne pas l'obliger à se souiller. Dieu fit trouver à Daniel faveur et grâce devant le chef des eunuques. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இங்க இருக்க ஒவ்வொருவரும் நான் சொல்றேன், மறுபடி பிறந்த ஒவ்வொருவரும் மறுபடி பிறக்காத நீங்க பரிசுத்தமாக முடியாது. கதை விட்டு கொண்டிருக்கலாம், எனக்கு என்னை ஏமாத்தலாம், மனைவி ஏமாத்தலாம், யாரும் ஏமாத்தலாம், ஆனா நீங்க பரிசுத்தமாக முடியாது மறுபடி பிறக்காத. Laisse-moi te dire une chose clairement et simplement, en tout cas qui est véridique. Nulle personne qui n'est pas née à nouveau, qui n'a pas eu cette renaissance en Christ, ne peut pas vivre dans la sainteté. Tu peux donner des raisons à toi, au pasteur, aux frères, à ta femme et à ton mari, mais sache que si tu n'es pas né à nouveau en Christ, tu ne pourras pas vivre dans la sainteté. நானும் நீயும் மறுபடி பிறந்த பிறகும் இன்னும் பரிசுத்தத்திலே வளராம இருக்கிறதுக்கு காரணம் நாங்க திட்டவட்டமாய் சிதமாய் ஒப்பு கொடுக்கல. La raison pour laquelle toi et moi, malgré que nous sommes nés à nouveau en Christ, nous n'arrivons pas à vivre et à progresser dans la sainteté, c'est que nous ne nous offrons pas clairement et d'une manière ferme à Dieu. C'est pas seulement parce que tu t'es offert à Dieu que tout à coup tu vas vivre totalement dans la sainteté. Mais celui qui se consacre réellement, celui qui offre sa vie, qui consacre sa vie réellement à Dieu, jour après jour, peut voir l'évolution et la progression dans la sainteté. Si petit à petit tu dois t'élever dans la sainteté, gloire après gloire, tu vas tomber par-ci, par-là, te relever d'une manière et d'une autre et plusieurs fois, et c'est par ce processus progressif que tu y arriveras. Mais encore plusieurs d'entre vous qui êtes ici, vous n'avez aucune libération par rapport à la convoitise du regard, par exemple. Encore, vous n'avez aucune délivrance de la jalousie qui vous hante. Encore de critiquer, reprocher, pointer du doigt ton prochain, cette chose n'a pas diminué en toi. Et je peux encore allonger la liste. Mais pourquoi? Pourquoi tu n'arrives pas à progresser là-dessus? Il y a peut-être plusieurs raisons et des causes qui font que tu n'y arrives pas, mais la raison la plus importante, dans le temple de Salomon, ils ont coupé la viande en sacrifice, ils l'ont posé et le feu est descendu du ciel.
உங்களை ஜீவ பலியாய் ரோமர் 12ல ஒன்று சொல்ல போடுங்க உங்களை ஜீவ பலியாய் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் நான் இனி பொறாமப்பட மாட்டேன் நான் இனி எரிச்சல் பட மாட்டேன் நான் பெண்களை பார்க்க மாட்டேன் நான் காதுல கேட்க மாட்டேன் நான் குறை சொல்ல மாட்டேன் நான் தாய் இது எல்லாவற்றையும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஒப்பு கொடுக்கும் மற்றும் அந்த பரலோக அக்கினி உனக்குள்ள இறங்கா. Comme dit Romains chapitre 12 verset 1, tant que tu ne t'offres pas tel un sacrifice vivant sur toutes ces choses-là, ça peut être la jalousie, ça peut être l'irritation, ça peut être l'orgueil, la prétention, la convoitise de ta chair, de ton regard et tous ces péchés qui te hantent, tant que tu n'es pas ferme et que tu ne te consacres pas et que tu ne prends pas cette décision pour abandonner ces choses-là, le feu de Dieu ne descendra pas dans ta vie pour brûler ces péchés. தானியேல் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் கண்ணிச்சையில தீட்டுப்பட மாட்டேன் அவன் வேற விதம் நான் சொல்றேன் நாங்கள் கண்ணிச்சை தீட்டுப்பட மாட்டேன் நாங்கள் ஒப்பு கொடுக்கணும் அவனை தீட்டுப்பட மாட்டேன் பொறாம தீட்டுப்பட மாட்டேன் எரிச்சல் தீட்டுப்பட மாட்டேன் குறை கேட்குறது தீட்டுப்பட மாட்டேன் குறை சொல்றது வாய் தீட்டுப்படுத்த மாட்டேன் தேவையில்லாத பார்க்கறது கண் தீட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் வேறு சொல்லுது கர்த்தர் அங்கு உனக்கு உதவி செய்ய பரலோக அக்கினியான பரிசுத்த ஆவியானவரை உண்மையில் சம்பூர்ணமாக. Comme il a été dit dans ce passage de la Bible, Daniel s'est consacré à ne pas se souiller en mangeant de cette nourriture. De la même manière, aujourd'hui dans ta vie, si tu ne te consacres pas, tu ne t'offres pas à Dieu, en sorte que tu ne veux pas te souiller par ses péchés, par ses habitudes, par ses regards, par cette convoitise, par cet orgueil, par cette jalousie, par cette irritation, par toutes ces choses, tous ces péchés de ton cœur, si tu ne t'offres pas, te consacres pas en disant Seigneur, je ne veux pas vivre cette vie souillée, le feu de Dieu ne descendra pas dans ta vie, il ne te délivrera pas de ces péchés. Et ben tu peux me dire aujourd'hui, si frère je m'offre à ne pas commettre ces péchés, est-ce que tu penses que je ne pécherai plus par la suite? இப்படி ஸ்பெசிபிக்கா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒவ்வொரு பாவத்தையும் ஆண்டவர்ட்ட அறிக்கை பண்ணி நான் செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுத்தவனுக்கும் சும்மா பாவம் செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுத்தவனுக்கு வித்தியாசத்தை நான் காண்பிக்கிறேன். Laisse-moi te montrer la différence entre celui d'une manière spécifique et spéciale reconnaît, remet ses péchés entre les mains de Dieu et l'implore pour qu'il les abandonne, et celui qui prie d'une manière désinvolte et légère en disant Seigneur pardonne-moi. Voilà la différence entre les deux. பொதுவா ஒப்பு கொடுத்தவனை பார்த்தா ஒரு பிரச்சனை வந்து அது விழுந்துட்டா அவனுக்கு பெருசா ஆட்டிக்கொள்ளணும். Celui qui s'offre d'une manière générale à ne pas pécher, dès que demain il tombe dans un péché ou qu'il rencontre un problème, il ne sera pas plus alarmé que ça. ஏற்கனவே உள்ளத்துல விரும்பி நான் பாவம் செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுத்தவன். Mais celui qui, en toute connaissance de cause, l'a voulu et s'est consacré et offert à Dieu en disant Seigneur, je ne veux plus faire ce péché. Celui-ci, lorsqu'il tombe, ஏற்கனவே ஒப்பு கொடுத்தபடினால ஆவியானவரை கண்டித்து உணர்த்தி நீ விழுந்து போன அப்ப இனி நீ விழாம இருக்கணும்னு அவனை கண்டித்து உணர்த்தி அந்த பாவ மன்னிப்பு கேட்க வச்சு இன்னும் பரிசுத்தமானங்கிற வேதத்தை கொடுத்தான். Parce qu'il s'est offert spécifiquement de cette manière importante, ferme et sérieuse, le Saint-Esprit va l'exhorter dans sa conscience en disant tu as péché, tu es tombé et ce n'est pas bien, tu ne dois pas recommencer, et le Saint-Esprit va le prendre en main et le guider. Par exemple, aujourd'hui, je m'offre à Dieu en disant Seigneur, je ne veux pas m'irriter, je ne veux pas m'énerver, je ne veux pas être en colère de cette manière-là contre ma femme. Admettons qu'aujourd'hui je m'offre à Dieu en priant Seigneur, je ne veux plus être comme ça, mais du fond du cœur. Et je suis ferme là-dessus en disant Seigneur, j'aurai la victoire sur ce péché, sur cette chose que je veux abandonner. Et j'y arriverai, je n'aurai que la victoire sur cette chose par le soutien du Saint-Esprit. Même si je tombe 1000 fois, je me releverai de là, Seigneur. Et si je me suis offert de cette manière-là, admettons qu'il y a une occasion qui fait que je chute à nouveau dans ce péché, j'irai demander pardon à ma femme. Et j'irai dans la présence de Dieu pour l'implorer et dire Seigneur, je suis retombé dans ce péché, je n'aurais pas dû, pardonne-moi, et j'implorerai son pardon. Mais celui qui ne s'est pas réellement profondément offert à cette chose et prié pour et consacré de cette manière-là à Dieu, même s'il tombe, il va prendre cette chute à la légère et continuera à poursuivre son chemin. Et c'est en tombant plusieurs fois malgré ça, mais en étant consacré d'une manière sérieuse, qu'on arrivera à se relever et à poursuivre cette quête de la sainteté. Celui qui n'honore pas, qui ne respecte pas sa femme,
Et même s'il tombe dans cette faute ou dans ce manque de respect, il se dira simplement mais c'est pas un grand problème, c'est pas vraiment sérieux, ou c'est pas plus que ça, il continuera, il poursuivra son chemin. Mais un chrétien qui s'est offert et qui s'est consacré réellement, un vrai chrétien, dès qu'il tombe, se dira bon, j'ai fauté, j'ai péché, je suis retombé dans ce péché pour lequel j'ai prié, je vais me réconcilier et demander à la personne à qui j'ai fait du mal, je vais me réconcilier, me confesser auprès de Dieu, il se relèvera et Dieu l'aidera à avancer. Je verrai la chose la prochaine fois avec vous, mais même celui qui se consacre de cette manière-là, il n'est pas dit qu'il ne rencontrera pas de problème. Mais si tu t'es réellement consacré, le fait que tu aies offert ta vie à Dieu est sérieux et vrai, tu poursuivras ce chemin vers Dieu. Si ta consécration n'est pas réelle, alors à ce moment-là, tu prendras pour cause une personne ou une autre, tu trouveras des raisons et tu te détourneras de ce chemin de Dieu. C'est pourquoi est-ce qu'au moins un jour dans ta vie, tu as réellement pris la décision de cette manière spécifique, j'honorerai mon mari, j'honorerai ma femme, j'honorerai mes parents, je ne mentirai plus. Est-ce que tu t'es posé dans la présence de Dieu et sérieusement, d'une manière ferme, en disant Seigneur, je ne pécherai plus sur cette chose? Est-ce que tu as pris cette décision dans les pas de Dieu? On verra la prochaine fois que dans ta chair, tu seras éprouvé. Tu vivras des épreuves dans ta chair. செத்தாலும் பரவாயில்ல சாவு மட்டும் இதுல போராடி ஜெய கொட்டே ஆகுவேன் எத்தனை விழுந்தாலும் சரி எத்தனை தலையை புரண்டு மண்டையை உடைஞ்சாலும் சரி இதுல வெற்றி தான் நான் இந்த உலகத்தை வாழுவேன் அந்த ஒரு முடிவெடுக்காது அந்த இதயத்தினாக முடிவெடுக்காதுதான் எல்லாத்துக்கும் காரணம் நீ முடிவெடுத்த பிறகு விழத்தான் போற நீ விழுந்தாலும் ஆண்டவருடைய மன்னிப்பார் நீயும் அதுல கவனமாயிருப்பேன் நீ ஒப்பு கொடுத்த. Dis-toi une chose qui est très importante, si aujourd'hui tu ne t'offres pas de cette manière sérieuse et profonde dans les pas de Dieu en disant Seigneur, je ne veux plus tomber dans cette convoitise du regard, que ce soit la jalousie, que ce soit quel que soit le péché dans lequel tu veux être délivré, si tu n'es pas sérieux, tu ne t'offres pas de cette manière-là, tu ne seras jamais sauvé, tu ne poursuivras pas ta quête vers Dieu. Et si tu le fais d'une manière sincère, profonde, vraie, ferme et tu t'y tiens, Dieu te relèvera à chaque fois. Les épreuves seront nombreuses, mais Dieu te guidera dans ce chemin de la sainteté. On développera la chose la prochaine fois. நீ நீங்க விழுந்து போன்ற காரணம் நீங்க உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் கோவப்பட மாட்டேன், 1000 தடவை விழுந்தாலும் மன்னிப்பு கேட்டு தொடர்ந்து எழுப்பி போவேன், எனக்கு இந்த கோபம் சரி வராது, இது நான் ஒத்து போக மாட்டேன், இது பிசாசுட காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்தோம். அது எதுவாக இருக்கட்டும், கணவனை மதிக்கிறதா இருக்கட்டும், மனைவியை நேசிக்கிறது, இதெல்லாம் சாதாரண காரியம் அல்ல. மனைவியை நேசிக்கிறது, கணவனை கீழ்ப்படுகிறது, உண்மையாக வாழுகிறது, எரிச்சல் இல்லாமல் வாப்பது, இது லேசான காரியம். இதை தான் சொல்கிறேன், ஒரு ஒப்பு கொடுத்தல் வேணும், ஒரு பாடு வேணும். இன்றைக்கு நான் பயப்படுறேன், அநேக நம்ம பரலோகத்துக்கு போக மாட்டோம், ஏன்னா நம்ம பாடுகள் இல்லாமையே பரலோகத்துக்கு போகலாம் நான் நினச்சி கொண்டு இருக்கிறோம். உண்டு ஒப்பு கொடுத்தேன், இன்றைக்கு ஒப்பு கொடுக்கும், எந்த பாவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்கு வந்து அதில் மன்னிப்பு கேட்பேன், திரும்ப நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன், நான் திரும்ப ஆவியை நிரப்பப்படுவேன், நான் திரும்ப அதில் முயற்சி பண்ணுவேன். திரும்ப விழுந்தாலும் இதே நீ ஒப்பு கொடுத்தா அதை உண்டு. நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், இந்த ஒப்பு கொடுத்த நான் கோப்பட மாட்டேன். ஒப்பு கொடுத்தியா? நீ ஒப்பு கொடுக்காட்டி நீ ஒரு நாள் திருந்த மாட்டேன். ஒப்பு கொடு, கணிச்சே பார்க்க மாட்டேன். விழுந்து போனியா பரவாயில்ல, திரும்பி எழுந்து ஒப்பு கொடு. முதலாவது ஒப்பு கொடுக்கிறது உண்மையா இருக்கணும். ஆண்டவருக்கு இது தெரியும், நீ ஒப்பு கொடுக்குறியா இல்லையா, இது வேணான நீ உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீ ஒப்பு கொடுக்குறா இல்லையான்னு கர்த்தருக்கு தெரியும். தெரியுதா? முள்ள தான் பரிசுத்தமாக போறான். பரிசுத்தமாகாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. அவ இப்படி பரிசுத்தமாகாத ஒருவரும் ரட்சிக்கப்படலை. நீங்க சபையில் ஒரு அங்கத்தினால தான் இருக்கிறீங்க. இந்த நாளிலே ஒப்பு கொடுத்தல் அதான் முக்கியம். ஒப்பு கொடுத்தல், நீ ஒப்பு கொடு. பாவத்திலிருந்து வெளிவருமே நீ ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. எல்லா பாவத்துக்கும் ஒப்பு கொடு. இப்ப கர்த்தர் எதை பேச அதுக்கு ஒப்பு கொடு, அது எல்லா பாவத்துக்கும் ஒப்பு கொடு. எரிச்சலோ போறான், கசப்போ கேட்கறதோ, நீ அதை விழுந்து 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 வாழ்க்க போறான், எழுப்பி தான் வளர போறான், அது வேற விஷயம். ஆனா ஒப்பு கொடுத்தல், அடிப்படையான ஒப்பு கொடுத்தல் இல்லைன்னா நீ ஒரு நாளும் வளர மாட்டேன்.
நீ விழுந்து போட்டு சாட்டு சொல்லி அதை சொல்லி போவா. அந்த ஒப்பு கொடுத்தவன் சாட்டு சொல்ல மாட்டான். ஆண்டவரே அடுத்தவரை நான் இதுல விழக்கூடாது அப்படித்தான் அவன் எழுப்புவான். ஒப்பு கொடுக்காதவன், உள்ளத்தினாவது ஒப்பு கொடுக்காதவன் அதுக்கு சாட்டு போக சொல்லி அப்படியே போய்கொண்டே இருப்பான். கர்த்தர் எங்களை தொடுவாராக. இந்த பரிசுத்தத்தின் பரிசுத்தம் அடைய இந்த ஒப்பு கொடுத்தலை அவர் பயன்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்திலே பிதாவே. சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒரு போதும் மறவாது. ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். அதனால தான் நான் சொன்னேன், எனக்கு அதனால தான் சொன்னேன், நீ எவ்வளவு பரிசுத்தமா நினைக்கிறியோ அந்த அளவு பரிசுத்தமா முடியும். நான் உண்ட கையில தான் ஒப்பு கொடுத்தல் இருக்குது, கர்த்தர் கையில இல்ல. நீ ஒப்புக்கொடு, மறுபடி பிறந்த நீ ஒப்புக்கொடு, எல்லா பாவத்தையும் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமான அதுக்குன்னே தீவிரமா இருக்கும் போது நீ எவ்வளவு பரிசுத்தமாகணும் நீ விரும்புறியோ அந்த அளவுக்கு பரிசுத்தமாக்குவான். லேட்டாகும், விழுவோம், எழும்போம், குட்டிகரம் அடிப்போம். ஆனா உன்னுடைய ஒப்பு கொடுத்ததுக்கு தக்கதான அந்த பரிசுத்தத்தை அப்ப பரிசுத்த கர்த்தர் கையில இல்ல, உண்ட கையில தான் இருக்குது. நீ அதுக்கு அந்த கண்ணீச்சை தொடர்ந்து பார்க்க போறேன்னு செய்ய முடியாது. நீ மனுஷனை தொடர்ந்து பேசுவேன் எனக்கு அந்த சொற்பாட கத்தோடு செய்ய முடியாது. நீ தான் தீர்மானம் பண்ணணும் மனுஷன் நேசிக்க போறேன்னு. வைஷ்மார் நீங்க தான் தீர்மானம் பண்ணணும் கடவுளை நான் நேசிக்க போறேன்னு. எப்படி விழுந்தாலும் அது ஜெயித்து தான் ஆகுன்னு சொல்லி அது அந்த ஒரு முடிவெடுக்காது பரிசுத்தமாக முடியாது என்ற அனுபவத்தை சொல்றேன். நீ பரிசுத்தமாக முடியாது. கர்த்தர் அதை பார்க்கிறார். நல்ல ஒரு ஒப்பு கொடுத்தவர்கள் வர நீங்க தான் ஒப்பு கொடுக்கணும். இது கர்த்தரை போய் கிண்டாத, நீ தான் ஒப்பு கொடுக்கணும். இப்படி ஆக போறேன் இந்த இது நீ ஒப்பு கொடுத்தா கர்த்தர் தேவமயம் அந்த அக்கினி இறக்குவார். தேவமயம் நீ காண்பார், இல்லைன்னா நீ காண்பார். ஆமாம். இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாக்கி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கிய அந்யோன்யமும் சதா நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். 2 மணிக்கே வளமையா